இறைவன் மேலும் சொல்லுகிறான், ஒரு செயலை நாளை நான் செய்வேன் என்று சொல்லாதீர்கள். எதுவரை? இறைவன் நாடினாலே அன்றி என்ற வார்த்தையை சேர்க்காமல். என்ன சொல்ல வருகிறான்? எதிர்காலத்தை பற்றிய எல்லா கல்வியும் இறைவன் ஒருவனிடத்தில் தான் இருக்கிறது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வானங்கள் பூமிகளை இறைவன் படைப்பதற்கு முன்னதாக 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மனிதர்களின் விதியை இறைவன் எழுதிவிட்டான். எவ்வளவு நாள் இவன் வாழ்வான், எவ்வளவு நாளில் மரணிப்பான், எதை பெறுவான், எதை இழப்பான், இவனுடைய வாழ்வாதாரம் என்ன, இவனுடைய சொத்து என்ன, இவனுடைய நஷ்டம் என்ன, இவனுடைய உறவு என்ன, இவன் பிரிவது என்ன, எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. வானங்கள் பூமி படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தாயுடைய கருவறையில் அவன் இருக்கும் போதே மீண்டும் அதை உறுதிப்படுத்தினான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லா கேட்டுக்கோங்க, உள்ளத்தை தட்டி இந்த ஹதீஸ் அந்த உள்ளத்துக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல். சுப்ஹானல்லாஹ், மீண்டும் சொல்கிறேன், எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல். இவன் எதை பெறுவான், எதை இழப்பான், இவனுடைய சொத்து என்ன, இவனுடைய செல்வம் என்ன, ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தும் வரை, ஒரு மனிதன் தன்னுடைய சுவாச காற்றின் கடைசி மூச்சை இறைவன் எழுதியதின்படி சுவாசிக்கும் வரை மரணம் வராது.